9th கொஸ்டின். ஒரு பாத்திரத்துல 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய தண்ணிய அடுப்புல இருந்து இறக்கி வைக்கிறாங்க. அதைய இனிஷியல் டைம் அதாவது t ஈக்குவல் டு 0வா எடுத்துக்கிறாங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் 80 டிகிரி செல்சியஸா மாறிடுச்சு. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து கணக்கு பண்றப்போ அது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் 65 டிகிரி செல்சியஸா மாறிடுச்சு. அப்படின்னா அந்த ரூமோட டெம்பரேச்சர் அந்த கிச்சனோடைய டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இப்படி டெம்பரேச்சர் பத்தி ரூம் டெம்பரேச்சர் கூட கம்பேர் பண்றோம். என்னைக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் யூஸ் பண்ணுவோம். அப்போ கேபிட்டல் Tங்கிறது அந்த வாட்டரோடைய டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். லெட் capital T be the temperature of water at any time T. நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது கிச்சனோட டெம்பரேச்சர் அதாவது எஸ் தான் கண்டுபிடிக்கணும் இந்த சம் பொறுத்த வரைக்கும். வாட் இஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்ங்கிறது கேபிட்டல் டி. ரேட் ஆஃப் சேஞ்ச்னா dt by dt. ஸ்மால் tங்கிறது டைம், கேபிட்டல் Tங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர். ப்ரொபோர்ஷனல் டு டிஃபரன்ஸ் ஆஃப் த டெம்பரேச்சர்ஸ். எதுக்கு? அந்த வாட்டருக்கும் அந்த ரூமுக்குள்ள டெம்பரேச்சர் அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அதாவது மைனஸ். ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் ஆகுறப்போ ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். அப்ப இதுக்கு பதிலா ஈக்குவல் டு கே அந்த டி மைனஸ் எஸ் அப்படியே டி மைனஸ் எஸ் கீழே கொண்டு வந்துடலாம். dt by t minus s. இங்க டினாமினேட்டர் அங்க போறப்போ நியூமரேட்டர் k dt. பாருங்க வேரியபிள் செப்பரபிளா மாறிடுச்சு. dt ஆபரேட்டர்ஸ் நியூமரேட்டர்ல இருக்குது. அந்த கேபிட்டல் T வேரியபிள் கூட ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் T. ஸ்மால் t வேரியபிள் வந்துக்குது ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்மால் t ஆர் கான்ஸ்டன்ட். இங்க கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்ப அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்பரா இருந்தா ரெண்டு பக்கம் இன்டெகிரல் எடுத்துக்குவோம். டேக் இன்டெகிரல் ஆன் போத் சைட்ஸ். அப்ப இந்த பக்கம் இன்டெகிரல் dt by t minus s equal to integral k dt. kங்கிறது கான்ஸ்டன்ட், உள்ள எழுதினாலும் சரி இன்டெகிரலுக்கு வெளியில எழுதினாலும் சரி. இப்போ dt நாள் ஒண்ணுதான் 1 dt நாள் ஒண்ணுதான். எக்கச்சக்கமான தடவை யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டெகிரல் dt ஆபரேட்டரை விட்டுட்டு மிச்சம் இருக்குது இல்லையா அதுல டினாமினேட்டரை டிஃபரன்சியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்தா என்ன ஃபார்முலா? லாக் ஆஃப் மாடுலஸ்க்குள்ள டினாமினேட்டர். இப்ப பாருங்க t ஆல டிஃபரன்சியேட் பண்ணா 1, கான்ஸ்டன்டோட டிஃபரன்சியேஷன் 0. அப்ப 1 மைனஸ் 0னா 1. அப்ப டினாமினேட்டர் டிஃபரன்சியேட் பண்ணா 1 வருது. அது நியூமரேட்டர்ல இருக்குது. அப்படி வந்தா லாக் ஆஃப் டினாமினேட்டர், லாக் ஆஃப் மாடுலஸ்க்குள்ள டினாமினேட்டர். டினாமினேட்டர் என்னது? t மைனஸ் s ஈக்குவல் டு k இன்டு நேரடியான ஃபார்முலா இன்டெகிரல் dx னா x, இன்டெகிரல் dy னா y. அதே மாதிரி இன்டெகிரல் dt னா t பிளஸ் கான்ஸ்டன்ட் அது c log c என்ன வேணா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பேஸ் கொடுக்கலைனா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் e. இப்போ லாகரிதமிக் ஃபார்மை எக்ஸ்போனன்ட்ஸ்ல மாத்தலாம். லாக மறைச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய பேஸ் அங்க கொண்டு போய்க்கலாம். t மைனஸ் s மாடுலஸ் t மைனஸ் s மாடுலஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு இந்த பேஸ் அங்க பேஸா போயிரு, அங்க இருந்தது பவர்ல போயிரு kt பிளஸ் c. அப்போ t மைனஸ் s ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n னா a பவர் m இன்டு a பவர் n. இந்த e பவர் c க்கு கேபிட்டல் c னு ரீநேம் பண்ணிக்கலாம். e பவர் kt இன்டு கேபிட்டல் c where capital C equal to e power small c. என்ன கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் டைம் 0வா இருக்கிறப்போ at t equal to 0 temperature of the water 100 degree Celsius அதாவது கேபிட்டல் T. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் T க்கு பதிலா 100 மைனஸ் s ஈக்குவல் டு ஸ்மால் t க்கு பதிலா 0. இங்க பாருங்க ஸ்மால் t க்கு பதிலா 0 into k 0. அப்ப e பவர் 0 னு அர்த்தம். ஏன்னா பவர் தான் kt இருந்துச்சு. e பவர் 0 னா 1 into c c. அப்போ c வேல்யூ கிடைச்சிருச்சு 100 மைனஸ் s னு. அதை இமிடியேட்டா இதுல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். t மைனஸ் s ஈக்குவல் டு c. c க்கு பதிலா கண்டுபிடிச்ச 100 மைனஸ் s into e பவர் kt. ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்த கண்டிஷன் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம்
at T equal to 5 வாட்டரோட டெம்பரேச்சர் என்னவா கம்மியா இருக்கு 80 டிகிரி செல்சியஸா கம்மியா இருக்குது கேபிட்டல் T equal to 80 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டையும் ஈக்குவேஷன் 1 implies கேபிட்டல் T க்கு பதிலா 80 minus S equal to 100 minus S into small t க்கு பதிலா 5 அப்போ e power t க்கு பதிலா 5 into k 5k e power 5k க்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்தா டிவிஷன் அப்ப e power 5k equal to 80 minus s divided by 100 minus s e power 5k equal to மல்டிப்ளிகேஷனுக்கு இங்க டிவிஷனுக்கு வந்துருச்சு இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அடுத்த கண்டிஷன் பாருங்க and another 5 minutes later another 5 minutes இங்க t equal to final எழுதிராதீங்க இனிஷியல் டைம் கூட கம்பேர் பண்றப்போ முதல்ல ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்ப 5 plus 5 டோட்டலா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் at t equal to 10 டைம் 10 இருக்கிறப்போ வாட்டரோட டெம்பரேச்சர் மறுபடியும் என்னவா டிராப் ஆயிருக்குது 65 டிகிரி செல்சியஸ் கேபிட்டல் T equal to 65 ஈக்குவேஷன் 1ல ஈக்குவேஷன் 1 implies கேபிட்டல் T க்கு பதிலா 65 minus S equal to 100 minus S into T க்கு பதிலா 10 இந்த T க்கு பதிலா 10 அப்ப e power 10 into k 10k இப்போ e power 5k வர மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணா தான் அதை இங்க ரீப்ளேஸ் பண்ண முடியும் 65 minus S equal to 100 minus S into e power 5k the whole square பாருங்க ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான் பவர் ஹேவிங் பவர்னா மல்டிப்ளை பண்ணலாம் 5k into 2 னா 10k e power 10k மீனிங் மாறல இப்போ ஈக்குவேஷன் 2 e power 5k க்கு பதிலா 80 minus s by 100 minus s னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் 65 minus s equal to 100 minus s into இப்போ m ஸ்கொயர் எப்படி பிரிக்கலாம் m into m அதே மாதிரி e power 5k the whole square னா e power 5k into e power 5k e power 5k ங்கிறது 80 minus s by 100 minus s இன்னொருக்கா into 80 minus s by 100 minus s ஒரு 100 minus s 100 minus s cancel அந்த டினாமினேட்டர் இங்க நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாம் 65 minus s into 100 minus s is equal to 80 minus s into 80 minus s 80 minus s the whole square இப்போ 65 கொண்டு இந்த ரெண்டு கூடயும் minus s கொண்டு இந்த ரெண்டு கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 65 into 100 6500 65 into minus s minus 65s minus s into 100 minus 100s minus s into minus s plus s square is equal to பாருங்க இங்க a minus b the whole square format a square plus b square minus 2ab a square னா 8a square பண்ணா 6400 plus b ங்கிறது s s square பண்ணா s square minus 2ab 2 into 80 into s எவ்வளோ 160s plus a square cancel ஏன்னா equal to தாண்டி வரப்போ minus a square அப்போ minus a square plus a square cancel ஆயிரும் இங்க 6500 minus 65s minus 100s minus 165s equal to 6400 minus 160s இப்போ இந்த ரெண்டு ஒரு பக்கம் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதை இங்க கொண்டு வந்துக்கலாம் 6500 plus இங்க வரப்போ minus minus 6400 எவ்வளவு வரும் 100 equal to minus அங்க போறப்போ plus அப்ப plus 165s minus 160s னா வெறும் 5s into 5 இங்க வரப்போ divided by 5 s equal to 100 by 5 ங்கிறது 20 s ங்கிறது என்னது kitchen உடைய temperature therefore temperature of the kitchen is எவ்வளோ 20 டிகிரி செல்சியஸ் செல்சியஸ் தான் இருக்கு